தெலுங்கானா மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. காங்கிரசுக்கு எதிராக பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும். 12 தொகுதி மொத்தம் உள்ள 17 தொகுதிகள் 12 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் சொல்லி அமித்ஷா இலக்கு நிர்ணயிச்சிருக்காரு. மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கூட மத்தியில் மக்கள் வாக்களிக்கும் போது பிரதமர் மோடியை தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற்றதில்லை என்ற நிலை மாறி இந்த மக்களவைத் தேர்தலில் 1லிருந்து 2 தொகுதிகள் பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிறது பாஜகவுடைய வாக்கு சதவீதம். சில ஊடகங்கள் 13 கணிச்சிருந்தாங்க, சில ஊடகங்கள் 18ங்கிறாங்க, சில ஊடகங்கள் 20, 22 அப்படின்னு தொடர்ச்சியாக வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வருகிறத பார்க்கிறோம். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான பதிவை தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். தென் மாநிலங்கள் என்டிஏ கூட்டணியின் வசமாகிறது, தென் மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. தமிழ்நாடு என்டிஏவின் வசமாகிறது அப்படிங்கிற ஒரு பதிவையும் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இந்த 2 ட்வீட் பிரதமர் மோடி போட்டதோட பின்னணி என்ன, தென் மாநிலங்களில் என்டிஏ கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு என்ன மாதிரியாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். முதலாவதாக ஆந்திரா. கடந்த டிசம்பர் மாதம் டைம்ஸ் நவ் இடிஜி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டது. அந்த கருத்து கணிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அரசியல் விமர்சகர்களும் அதே மாதிரியான கருத்து தான் வெளியிட்டிருந்தாங்க. ஏன்னா கடந்த 5 வருடங்களாக ஒய்எஸ்ஆர்சிபியை எதிர்த்து களம் காணக்கூடிய எந்த ஒரு கட்சியும் மிகப்பெரிய அளவில் செயல்படலை அப்படிங்கிறது அங்கே யதார்த்தமாக இருந்துச்சு. ஆனால் கடந்த 3 மாதங்களில் அரசியல் சூழல் எவ்வாறு மாறி இருக்கு அப்படிங்கிறத இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சந்திரபாபு நாயுடோட தெலுங்கு தேசம், பவன் கல்யாணோட ஜனசேனா, பாஜக 3ம் சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கு. 0 அப்படிங்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளையுமே இந்த கூட்டணி வெல்லும் அப்படின்னு இப்போ கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே தருணத்தில் நடக்க போகுது. என்ன வேணாலும் நடக்கலாம். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் போட்டியாக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் அப்படிங்கிறது தான் சமீபத்திய கருத்து கணிப்பு. ஆந்திராவின் அரசியல் சூழல் மாறுவதற்கு முக்கியமான காரணம் பிரதமர் மோடி. அடுத்ததாக தெலுங்கானா. கடந்த டிசம்பரில் அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிச்சது. அதற்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி. ஆனால் அந்த தேர்தலில் தோல்வியை தழுவின பிஆர்எஸ், பாரத ராஷ்டிரிய சமிதி, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி அதிமுகங்கிற ஒரு கட்சி செயலிழந்து இருக்கோ அதே மாதிரி தெலுங்கானாவில் பாரத் ராஷ்டிரிய சமிதி அப்படிங்கிற ஒரு கட்சி முற்றிலுமாக அரசியல் சூழலிருந்து விலகி இருக்கு. அங்கே காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக மட்டும்தான் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அயோத்தியில் ராமர் கோயில் திறந்த விவகாரமாக இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் பாஜக கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்களாக இருக்கலாம். தெலுங்கானா மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. காங்கிரசுக்கு எதிராக பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும். 12 தொகுதி மொத்தம் உள்ள 17 தொகுதிகளில் 12 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் சொல்லி அமித்ஷா இலக்கு நிர்ணயிச்சிருக்காரு. போன முறை 4 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருந்த பாஜக இந்த முறை நிச்சயமாக 4ஐ தாண்டும். எத்தனை தொகுதிகளில் பாஜக ஜெயித்தாலும் அது அதற்கு கூடுதல் வலு சேர்க்கும் அப்படிங்கிறத இந்திய அரசியல் சூழலாக இருக்கு. குறிப்பாக ஹைதராபாத் தொகுதியில் அசாதுதீன் ஓவைசிக்கு எதிராக அறிவிக்கப்பட்டுள்ள பாஜக வேட்பாளர் லதா அப்படிங்கிற மாநிலம் முழுக்கவே ஒரு பேசுபொருளாக இருக்காங்க. அசாதுதீன் ஓவைசிக்கு ஒரு கடுமையான போட்டியாளராக இருப்பாங்க, அசாதுதீன் ஓவைசியை தோற்கடிப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தெலுங்கானா முழுவதுமே ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட முதலே நம்ம தொடர்ச்சியாக கருத்து கணிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அங்கு மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கூட மத்தியில் மக்கள் வாக்களிக்கும் போது பிரதமர் மோடியை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறது அந்த கருத்து கணிப்பு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக அங்கே வெல்லும் அப்படிங்கிறது கர்நாடகாவோட கருத்து கணிப்பு. கர்நாடகாவை பற்றி நம்ம அன்னைக்கு எந்த சூழல் இருந்தோ அதே சூழல் தான் இருக்குது. அதை விட இன்னமும் கொஞ்சம் மேம்பட்ட சூழல் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு மதச்சார்பற்ற ஜனதாதளம் பாஜகவோட வந்திருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய முக்கியமான மாநிலம் கேரளா.
பாஜக இதுவரை ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற்றதில்லை என்ற நிலை மாறி இந்த மக்களவைத் தேர்தலில் 1லிருந்து 2 தொகுதிகள் வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிறது வந்து கருத்து கணிப்புகளில் வெளிவந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்க்குறோம் நாள்தோறும் வந்து சிறுபான்மையினர், குறிப்பாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கேரளாவில் பாஜகவை நோக்கி வருகின்றனர். அவர்கள் கடுமையான எதிர்ப்புகள் கூட எதிர்த்தரப்பினர் தர்றாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேரளாவில் பாஜக 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி தான். நிச்சயமாக பாஜக அங்கே கணக்கை தொடங்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு முக்கியமான மாநிலம், ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநிலமாக கருதப்படுவது தமிழ்நாடு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 7 முறை தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார். பல்லடமாக இருக்கலாம், இல்லை நெல்லையாக இருக்கலாம், தூத்துக்குடியாக இருக்கலாம், கன்னியாகுமரியாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், எல்லா இடங்கள்லுமே மக்களுடைய கூடுகைங்கிறது கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்தது. பல்லடத்துலலாம் 2 லட்சம் சேர்கள் வந்து முழுமையாக நிரம்பி வெளியிலலாம் பொதுமக்கள் இருந்தாங்க, தொண்டர்கள் இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சி பல்லடத்தில் இருந்தது அப்படிங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சில ஊடகங்கள் வந்து 13% வாக்குகளை பாஜக சொல்றாங்க, ஒரு சில ஊடகங்கள் 18, 24ங்கிறாங்க. தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் மிக வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், எலெக்ஷன் நெருங்க இந்த ஈக்குவேஷன் இன்னும் மாறும், பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவருடைய தொடர்ச்சியான கருத்தாக இருக்கிறது. இப்போ திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கினிய தொகுதியில், அது காங்கிரஸுக்காக இருக்கலாம், மதிமுகவாக இருக்கலாம், இல்லை சில கட்சிகளுக்கு கோமாதேக அந்த மாதிரி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை பார்க்கும் போதேவும் இந்தந்த தொகுதியிலெல்லாம் பாஜக உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு நிறைய தொகுதிகள் இன்றைய பாஜகவின் வெற்றி வாய்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பாமக இப்போது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. வட மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய வலிமையை பாஜக கூட்டணிக்கு சேர்த்திருக்கிறது. அதனால் அந்த பக்கமும் பாஜகவின் வெற்றி உறுதியாக இருக்குது. குறிப்பாக இந்த களத்தில் அதிமுக என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவுக்கு வேட்பாளர்கள் யாரும் அறிவிக்கப்படல. அதிமுகவுடன் எந்த பெரிய கட்சியும் கூட்டணியில் இல்லை. தொண்டர்கள் மிகவும் சோர்வடைந்து காணப்படுகிறார்கள். வேட்பாளர்கள் போட்டியிட தயாராக இல்லை என்பது போன்ற தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சி விவரங்களை வெளியிடும் போதே, உதாரணமாக காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், மதிமுக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், IUML, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, இப்படி சில கட்சிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை பார்த்த அரசியல் விமர்சகர்கள் கணிக்கி இருக்காங்க. சில தொகுதிகளில் பாஜக உறுதியாக வெற்றி பெறும், இந்த தொகுதிகள்லாம் வந்து நிச்சயமாக பாஜக வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல பாஜகவுடைய வாக்கு சதவீதம் சில ஊடகங்கள் வந்து 13 கணிச்சிருந்தாங்க, சில ஊடகங்கள் 18ங்கிறாங்க, சில ஊடகங்கள் 20, 22 அப்படின்னு தொடர்ச்சியாக வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வருகிறத பார்க்குறோம். தேர்தல் நெருங்க இந்த ஈக்குவேஷன் இன்னும் மாறும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறார். அதை கேட்டபடி தான் கள நிலவரமும் மாறிக்கொண்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்களை நம்ம பார்த்தோம்னா அது ஆந்திராவில் தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் கடந்த டிசம்பர் மாதம் இருந்த சூழல் மார்ச் மாதத்தில் முற்றிலுமாக மாறியிருக்கு. இன்னும் 30 நாள் இருக்குது தமிழ்நாடு தேர்தலை சந்திக்க. இந்த 30 நாட்களில் இன்னும் அரசியல் சூழல் வேகமாக மாறும். தென் மாநிலங்களில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை வந்து பாஜக பெறும். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கிறதான் பிரதமர் மோடியோட தொடர்ச்சியான அந்த வருகை நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நன்றி.